ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு 2 பசங்க. என் பிள்ளைகள் நம்ம மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு 2 பேரையும் நல்லா படிக்க வச்சார். 2 பேரும் பள்ளிக்கு போனாங்க. அதுல ஒருத்தன் நல்லா படிச்சான், தேர்வுல நல்ல மார்க் எடுத்தான். படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனான். ஆனா இன்னொருத்தன் படிக்காம ஊரு சுத்தி விளையாடி தேர்வுல ஃபெயில் ஆயிட்டான். படிப்பு இல்லாததால கூலி வேலை செய்ய ஆரம்பிச்சான். காலம் போச்சு, 2 பேருக்கும் கல்யாணமாச்சு. 2 பேருக்கும் தலா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நல்ல வேலைக்கு போனவனோட மகன் டாய், ட்ரெஸ், நல்ல பள்ளி, வருஷம் வருஷம் பிறந்த நாளை பெரிய விழாவா கொண்டாடினான். அதே ஊர்ல கூலி வேலை செய்றவனோட மகன் எளிய வாழ்க்கையோட வளர்ந்தான். ஒரு நாள் அந்த பெரிய பர்த்டே செலிப்ரேஷன இந்த சின்ன பையன் பார்த்தான். வீட்டுக்கு வந்து அப்பாவை கேள்வி கேட்டான். அப்பா, அவனுக்கு மட்டும் கேக், கிஃப்ட், பலூன் எல்லாம், நமக்கு ஏன் இல்ல? அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார். பிறகு பையன மடியில உட்கார வச்சு சொன்னார். மகனே, அவனோட அப்பா சின்ன வயசுல நல்லா படிச்சான். அதனால தான் இப்ப நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை. நான் சின்ன வயசுல படிக்காம ஊரு சுத்தினேன். அதனால தான் இப்ப கூலி வேலை செய்யறேன். பையன் மெதுவா கேட்டான். அப்பா, நான் நல்லா படிச்சா எனக்கும் இப்படியா வாழ்க்கை கிடைக்கும்? அப்பா கண்ல கண்ணீர். ஆனா சிரிச்சு சொன்னார். மகனே, நீ நல்லா படிச்சா உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைக்கும் இப்படி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். அந்த நாளிலிருந்து அந்த பையன் விளையாட்டை குறைச்சு மனசு வச்சு படிக்க ஆரம்பிச்சான். வருஷங்கள் கடந்தது. அவன் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனான். அப்பாவை கூலி வேலை விட வச்சான். அந்த வீட்டுக்குள்ள சிரிப்பும் சந்தோஷமும் திரும்ப வந்தது. ஒரு தலைமுறை எடுத்த முடிவு அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீ இன்று படுகிற கஷ்டம் உன் பிள்ளையின் நாளை சிரிப்புக்காக. இந்த விவசாயிக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.